அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் நீங்கள் திரும்புவீர்களே ஆகில் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை படிக்கலாமா? ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு கடிதம் எழுதுறப்பவோ இல்ல நான் ரிப்போர்ட் எழுதுறப்பவோ ஒரே வார்த்தை அடிக்கடி வராதபடி பார்த்துக்குவோம். படிக்கிறவங்களுக்கு அது போர் அடிக்கும். ஒரே வார்த்தை அடிக்கடி வராதபடி பார்த்துக்குவோம். ஏன்னாக்கா படிக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? போர் அடிக்கும். ஆனா இங்க வசனத்துல சேனைகளின் கர்த்தர்னு பல முறை ரிப்பீட் ஆகிறத நாம பார்க்கிறோம். அப்படி ஆகும் பொழுது ஏதோ ஒன்றை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார். அது என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சகரியா 1 அதிகாரம் 3 வசனத்துல சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளை சொல்லணும்னா அப்போ ஆண்டவரை எப்படி அட்ரஸ் பண்ணோம் பைபிள்னா சேனைகளின் கர்த்தர். ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல மீட்பர், ரட்சகர் அப்படின்னு அறிமுகப்படுத்தாது. அந்த இடத்துல என்னன்னு சொல்லும்? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அந்த ஜனங்களை நீ நோக்கி, ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன இது? கொஞ்சம் நான் பின்னணியையும் சொல்லணும். இது நல்லா தெரியும், பைபிள் ஸ்கூல் இல்லை, நீங்க எல்லாம் பாஸ்டருங்களும் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் உங்களுக்கு விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பின்னணி தெரியணும். இந்த தரியு ராஜா பேரு பைபிள்ல 3-4 புக்குல வரும். தானியேல் புத்தகத்துல வரும். வருதா? தானியேல் புத்தகத்துல வருதா? வருது. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்துல வருதா? வருது. என்ன பாக்குறீங்க? ஆகாயில வருது. 2-3 இடத்துல தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு வருது. இப்போ சகரியாவின் புத்தகத்திலையும் என்ன வருது? தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்துல. ஆகாயில 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியில ஆகாய் தீர்க்கதரிசிக்கு செய்தி வந்துச்சு. தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியில யாருக்கு செய்தி வந்துச்சு? ஆகாய்க்கு வந்துச்சு. இங்க தரியு அரசாண்ட 2ஆம் வருடம் 8ஆம் மாதம் யாருக்கு? சகரியாவுக்கு. யாருக்கு செய்தி வருது? தரியு பேரை ஏன் இதுல சேர்க்கணும்? நல்லா கவனிங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். யாரால? தாவீதினுடைய கொள்ளு பேரன் எசேக்கியா ராஜாவால. எசேக்கியா ராஜான்னு ஒண்ணு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? முதுகுல வியாதி, செத்துருவேன்னு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லிட்டாரு. சுவர் பக்கமா மூஞ்ச திருப்பி அழுதான். ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டிட்டாரு. ஜபத்திற்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. இது ஒரு பார்ட் தான். இன்னொரு பார்ட் என்னன்னா, இவரு மரண படுக்கைக்கே போய் நல்லாயிட்டாரு இல்ல, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சாரு. யாரு?
சொல்லுங்க. எசேக்கியா ராஜா நல்ல சுகத்தை ஆண்டவர் குத்துட்டாரு. யாரை வச்சுன்னு வச்சாரு? பாபிலோனியர்களை வச்சுக்கணும். தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ற கூட்டத்துல யாரை கூப்பிட்டாரு? பாபிலோனியர்களை கூப்பிட்டாரு. யாரை கூப்பிட்டுக்கணும்? ஏசாயாவை கூப்பிட்டுக்கணும், தீர்க்கதரிசியா. பாஸ்டரை கூப்பிட்டுக்கணும். சரி, பாஸ்டர்னா நீங்க கோச்சிக்குவீங்க, அதுல பாரு இவரை கூப்பிடணுமா அப்படின்னு. அதனால என்ன விட்டுருங்க, வேணாம் நான் வேணாம். யார? தீர்க்கதரிசியா. ஏன்னா அவன் தான் ட்ரீட்மெண்ட் சொன்னான். அவன் தான் என்ன சொன்னான்? ட்ரீட்மெண்ட் சொன்னான். அத்தி பழத்தை திராட்சை ரசத்திலையும் ஒலிவ எண்ணெயிலையும் ஊற வச்சு 10 போடுங்க, நல்லாயிடும். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு? நல்லாயிடுச்சு. ஒரு பைபிள்ல இருக்கிற மெடிசின்ஸ், மருத்துவங்களை ஒரு புத்தகமா தொகுத்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல கூட பார்த்தேன். ரொம்ப பல நோய்களுக்கு இது மருந்தாக்குது. திராட்சை ரசம், ஒலிவ எண்ணெய், அத்தி பழத்தினுடைய அதனுடைய அதை எடுத்து 10 போட்டா நிறைய புண்ணெல்லாம் நல்லா ஆயிடுது அப்படின்ட்டு. சோத்திரம். என்னடா இவரு டாக்டர் ஆயிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க சுகமாக்க இவனுக்கு ஆலோசனை சொன்ன தீர்க்கதரிசியை விட்டான். ஜெபிச்ச மக்களை விட்டுட்டான். பாபிலோனியர்களை கூட்டின்னு வந்து வீட்டுல இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் காமிச்சான். தேவாலயத்துல இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் காமிச்சான். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புனார். தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார், யாருப்பா வந்தவங்க? அவங்களா? பாபிலோனியர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். அப்படியா? எல்லாத்தையும் காமிச்சிட்டியா? இவன் அப்படி ஆயிச்சாண்டவர் கூட சொல்ல, ஒன்னும் விடாம எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் காமிச்ச இல்ல. இப்போ நண்பர்களா வந்தவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அவைகள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு போய் விடுவார்கள். ஆனா உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் செய்த உடன்படிக்கை நிமித்தமா உன் நாட்கள் அது நடக்காது, உன் பிள்ளைகளின் நாட்களில் அது நடக்கும். என்ன பண்ணிக்கணும் இவன்? ஐயோ ஆண்டவரே, தப்பா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தப்பு செஞ்சது நானு. என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அவங்க நாட்கள்ல ஏன் இந்த துன்பம் நடக்கணும்? இனி ஒரு முறை நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் ஆண்டவரேன்னு இன்னொரு ஆள சிவாஜி கணேசன் மாதிரி கண்ணில் என்ன விட்டுக்கணும்? தண்ணி விட்டுக்கணும் இல்ல? தனக்கு உயிர் போயிடும்டா, நீ சத்துருவான உடனே அதுக்கு மட்டும் சுவர் பக்கமா திரும்பி அழுதார் ஐயா. இப்போ உன்னான்ட்டான், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குதே அப்படின்ட்டான். ஒரு நல்ல ஜெனரேஷனல் சந்ததிகளை சிந்திக்கிற தகப்பன் இல்லை. ஆண்டவர் சொன்னபடி அவனுடைய பிள்ளைகளின் நாட்களில் பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேலர்களை அடிமைகளா கொண்டு போட்டாங்க. தானியேல் இத துல்லியமா கணிச்சு 70 ஆண்டுகள் இவங்க என்ன இருப்பாங்க? எகிப்துல அடிமைகளா இருப்பார்கள், மன்னிக்கணும், பாபிலோன்ல அடிமைகளா இருப்பார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு அதை துல்லியமா கணிச்சா அந்த அடிமைத்தனம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு கூட்டமா இவங்க திரும்பி வரல. 50 பேரா பாபிலோன்ல இருந்து தப்பிச்சு இரவோட இரவா தப்பிச்சு எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு வந்து நின்றாங்க. ஒரு நாள்ல வரல, ஒரு மாசத்துல வரல, ஒரு வருஷத்துல வரல, ஏசுநாதர் நாட்கள் வரல வந்து நின்றாங்க. அப்ப புரிஞ்சுக்குங்களேன், எது வரையிலும்? 400 வருஷமா அப்பப்போ ஒரு குடும்பம் ஏஞ்சி வந்துடுறது, இங்கே நல்லா இருக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, அப்புறம் அவங்க கிளம்பி வந்துடுறது. அப்படி வந்தாங்க. அதுக்குள்ளெல்லாம் எருசலேம் ரோமர்களுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ரோமர்களுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த நாட்கள்ல தான் ஏசுநாதர் வந்து பிறந்தார். சரி, இந்த தரியு ராஜா யாருன்னா, கேலண்டர் நாட்குறிப்பு எழுதுறதுல அவன் ரொம்ப டைரி எழுதுறவன். நிறைய டைரி குறிப்பு எழுதுறவன். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. நாங்க கூட செய்திக்காக சோம்பேறித்தனம் இல்லாத சில நேரத்துல என்ன எழுதுவோம்? டைரி இல்ல, குறிப்பு எடுக்குவோம்.
கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா குறிப்பு எடுக்கிறது இல்லை, அங்கேயே போய் பார்த்துக்கலான்னு வந்துடுறது. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது என்ன பண்ணணும். நம்ம பைபிள் வச்சுக்கிட்டு பக்கத்துல பென்னு நோட்டு வச்சுக்கின்னு என்ன பண்ணணும், குறிப்பு எடுக்கணும். காலையில டிவோஷன் பைபிள் படிக்கிறப்பவே குறிப்பு எடுக்கணும். எங்க சிஸ்டமேட்டிக் தியாலஜில ஜாஷ்வயா சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே காலையில 23ஆம் சங்கீதத்தையே நீ படிச்சா கூட சரி, என்ன பண்ணணும், குறிப்பு எடுக்கணும். முதல் வசனம் என்ன சொல்லுது, 2வது வசனம் என்ன சொல்லுது, 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னு தியானத்தோட குறிப்பு எடுக்கணும். சரி, இப்போ இந்த தரியு ராஜா என்ன பண்றவன், கேலண்டர் டைரி எழுதுறவன். அப்போ டைரி எழுதுறவன குறிச்சா, அவனை பேஸ் பண்ணி குறிச்சா சரித்திரம் துல்லியமா இருக்கும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? உதாரணத்துக்கு ஒரு டேட் தேடிங்கிறேன். கடந்த வருஷம் 22ஆம் தேதி செப்டம்பர் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் எக்கால பண்டிகை கொண்டாடிக்கிறோம். லேவியராகமம் 23 அதிகாரம் 24 25 வசனத்தை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கிறேன். 22 செப்டம்பர் 2025. இப்ப இந்த நாள் குறிப்பு இங்க இருக்குது இல்ல, 10-20 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு காரியத்தை தேட நினைக்கிறப்போ இங்க வந்தா, ஓ இந்த வருஷம் 22ஆம் தேதினா வந்துக்குது எக்கால பண்டிகை வந்திருக்குது. அதை தொடர்ந்து 28ஆம் தேதி 9ஆம் மாசம் செப்டம்பர் 28ஆம் தேதி என்ன வந்துக்குது, டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்கிற நாள் வந்துக்குது. சரியா? அப்ப இந்த மாதிரி குறிப்பு இருந்தா சரித்திரம் துல்லியமா இருக்கும். அப்ப யார் குறிப்பு எடுத்தவன்? தரியு ராஜா குறிப்பு எடுத்தவன். அதனால அவனை மையப்படுத்தி அந்த முழு அந்த ஹிஸ்டரிய, அந்த பீரியடு, தரியு ராஜா அரசாண்ட 1ஆம் வருஷம், தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம், தரியு ராஜா அரசாண்ட 5ஆம் வருஷம் சகரியா புத்தகத்துல படிக்கிறோம். பின்னால 8ஆம் வருஷம் அப்படின்னு அவனை மையப்படுத்திய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டதை நாம இங்கே பார்க்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்ப அப்படி அவன் எழுதின நாட்குறிப்புல அவன் என்ன எழுதி இருக்கிறான்னு சொன்னா, சகரியா, கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடுங்கோபமாய் இருந்தார். ஏன் கடுங்கோபமாய் இருந்தார்? உங்கள் பிதாக்கள் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேட்கவில்லை. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள், முந்தின தீர்க்க தரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் கோபமாகிறார்னா, உங்கள் முன்னோர்கள் தீர்க்கதரிசியின் வாயிலாக கர்த்தர் எச்சரித்திருந்தும் கர்த்தரை தேடாமல் போனார்கள். நீங்க அப்படி இருக்காதீங்கோ. 3ஆம் வசனத்துல இப்போ ஆகையால் நீங்கள் அந்த ஜனங்களை நோக்கி சொல்லு, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று. அவர்கிட்ட திரும்பினா என்ன நடக்கும்? இந்த முழு புத்தகத்தை நாம முழுசா படிக்க நேரம் இல்லை. ஆனா இங்கொன்று அங்கொன்று வசனமாக இன்னைக்கு இப்போ காலை செஷன்லயும் இன்று மாலை நடக்கிற செஷன்லயும் தியானிக்க போறோம். 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்களேன். ஆண்டவர்கிட்ட திரும்பினா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய குணம் நமக்குள்ள வரும். நம்ம எப்ப ஆண்டவர் பக்கமாய் நம்முடைய முகத்தை திருப்புகிறோமோ அவருடைய சாயல் நமக்கு வரும். நான் சும்மா இதை சொல்லல, வசன ஆதாரத்தோட சொல்றேன். மோசே என்ன சொன்னா? ஆண்டவரே, நான் உன் முகத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் முகத்தை பார்த்து ஒருத்தனும் உயிரோட இருந்ததில்லை, அது தற்கொலைக்கு சமம். ஆனா என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, ஒரு கண்மலையின் வெடிப்பு இருக்கு. அங்க நான் உன்னை வச்சிருவேன், என் கையால உன்னை மூடிடுவேன், நான் கடந்து போயிருவேன். நான் கடந்து போன பிறகு என்னுடைய பேக் போஸ நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரே, ஏதோ கெச்ச வரல லாபம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி ஆண்டவர் கடந்து போறார். கடந்து போனதும் ஒரு அற்புதமான ஒரு ஜபத்தை சொன்னான். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சான். அத்தையே யோனா சொன்னான், அத்தையே தாவீது சொன்னான், நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம ஆராய்ச்சி செஞ்சு படிச்சிருக்கிறோம். அத்தை ஆமா தானே, குறைஞ்சது இந்த 3 பேர் சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்படி ஒரு முறை கர்த்தருடைய முகத்தை கூட பார்க்க முடியல, பின் சாயல தூரத்துல இருந்து பார்த்தவனே கீழே இறங்கி வந்தான். ஜனங்க அவன் முகத்தை பார்க்க முடியல. மோசே, உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல, கண்ணு கூசுது, தயவு செஞ்சு மூஞ்சி என்ன பண்ணிக்குங்க, மூடிக்குங்க, நான் முக்காடு போட்டுன்னு ஜனங்க கிட்ட பேசினான் மோசே. சும்மா ஆண்டவருடைய காட்சி அப்படி பார்த்ததுக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புவேன், என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களை நோக்கி பாரு. ஆண்டவர்கிட்ட திரும்பினா என்ன நடக்கும்னு சொன்னா, அவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்வான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இது ரொம்ப கஷ்டம். நம்ம தானே சகோதரனுக்கு இரக்கமும் தயவும் செய்யறது இப்ப என்ன ஆயிடுச்சு? கஷ்டமா போயிடுச்சு, கஷ்டமா போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் முகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த சுவாபம் தானா வந்துடும். அல்லேலூயா. எந்த சுவாபம்? சகோதரனுக்கு தயமும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். இந்த சுவாபம் வந்துடும். சனிக்கிழமை நானும் சகோதரி எப்சியும் ஏலகிரி மலைக்கு ஒரு மீட்டிங்க்கு போனோம், ஒரு முக்கியமான வேலையா போனோம். இப்போ ராமகுப்பன்ற ஒரு இடத்துல வழக்கமா நாங்க அந்த வழியா போனோம். அங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்றது இட்லி சட்னி சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும், வீட்டுது மாதிரியே இருக்கும். இட்லி 2 இட்லி, ஒரு மசால் தோசை, சட்னி சாம்பார், 2 பேர் சாப்பிட்டாவே 120 ரூபா தான் பில் ஆகும், 100 ரூபாய் தான் பில் ஆகும். சீப்பாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட போனப்போ வழியில ஒரு பாட்டி அம்மா, பல்லெல்லாம் போயிட்டு இருக்குது. நான் கடந்து போயிட்டேன். பாஸ்டர் அம்மா வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே அந்த அம்மா சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. நம்ம சரின்னு அங்கே உள்ளே போயிட்டு 30 ரூபா கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க பிரேக்ஃபாஸ்ட். அந்த கடைக்காரு ஏற்கனவே 4 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பாரெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுட்டு இருக்கிறார். அந்த கவரில் போட்டு கொடுத்தார். இந்த பாட்டியம்மா கேட்குது, வடை வச்சாங்களா கேளு.
கடைக்காரன் சொல்ல எல்லாம் வச்சுக்கிறேன், அதான் சார் காசு கொடுத்துட்டாரு எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டான். சரி, ஏன் இதை சொன்னா, நாங்க 30 ரூபாய்க்கு யாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தோன்றதுக்காக இல்ல, அவங்க யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி நூத்துக்கணக்கானவங்கள அந்த பயணத்துல சந்திச்சோம். நிறைய கிராமம், நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு ஆண்டவர் அவங்களுக்காக எங்க கண்கள்ல என்ன தயவு பாராட்ட செய்தாரு. ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட், அதுல என்ன ஆயிட போகுது, வாங்கி கொடுத்தோம். வாணியம்பாடியில இருந்து ரிட்டர்ன், இதுல மலை மேல இருந்து வாணியம்பாடிக்கு ரிட்டர்ன் வந்துருக்கிறோம். டீ கடை கிட்ட ஒருத்தர் நின்று இருந்தார். அவருக்கு 5 ரூபாய் தான் கொடுத்தார். நீங்க உடனே அவங்களுக்கு ஏன் 30 ரூபாய், இவருக்கு என்னத்துக்கு 5 ரூபான்னு கேட்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஏன்னா ஆண்டவர் யாருக்கு என்ன நியமிச்சு வச்சிருக்கிறாரோ அதைத்தான் நம்மளால கூட செய்ய திராணி இருந்தா கூட, செய்ய திராணி இருந்தா கூட. டீ குடிக்கிற கடையில 5 ரூபாய் தான் சில்லறை குத்தான், என்கிட்ட எல்லாம் சில்லறை இந்த ஒரு 5 ரூபாய் தங்குது, அப்படியே அவன் கையில குத்துட்டு வந்துட்டான். இதுதான் அங்க இருக்கிற சூழ்நிலையை தவிர, மற்றபடி இவங்களுக்கு குறைவா செய்யணும், அவங்களுக்கு அதிகமா செய்யணும்ன்றது இல்ல. இப்போ ஒரு இது இந்த உதாரணத்தை நாம சரியா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அந்த பாட்டியம்மா உண்மையா விசாரிச்சா என்னோட பல மடங்கு கோட்டீஸ்வரியா இருக்கும். என்ன முறைக்கிறீங்களா? நாங்க ஜான் பாஸ்டர் சர்ச் டெடிகேஷன் கூப்பிட்டு இருந்தாரு தேவனகுந்திக்கு. அங்க போனோமா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல், அங்க சாப்பிட போனோம். ஒரு அம்மா கீரை காயெல்லாம் வித்துட்டு காலி கூட வச்சுக்கின்னு இது டீ சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேக்குது. இப்ப நாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அம்மாக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னா, அந்த கடைக்காரன் ஆமா அப்படி இதுல போமான்னு துரத்துனான். ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் சொன்னான். சார் 50 கோடி சொத்து அந்த கழிவுது, பிள்ளைங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு குத்துட்டு அது பாகம் மட்டும் 50 கோடிக்கு தான். புரியுதா? அப்பதான் நினைச்சுக்கினேன், அதுகிட்ட தான் நம்ம என்ன கேட்டுக்கணும். இப்படி சிலரை நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், சந்திக்கிறோம். அவங்க பின்னணி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. குறிப்பா கிராமத்துல பெரும் பணக்காரர்ல 150 ஏக்கர் 30 ஏக்கர் 20 ஏக்கர் சொத்து இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நிலத்துல விளைஞ்ச காய்கறியை வித்துட்டு அந்த காசு எடுத்துன்னு அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்க்க போயிடுவாங்க. வாழ்நாளெல்லாம் அவங்க அத்தை என்ன பண்றது இல்ல, அனுபவிக்கிறதே இல்லை. அதுவும் சாலமோன் சொன்னபடி மாயை, அதுவும் மாயை. மனதுக்கு சஞ்சலம், அது கூட மாயை. இங்க நம்ம ஆண்டவருடைய முகத்தை பார்த்ததும் விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவர்களையும் நீ ஒன்னும் அவங்களுக்கு செய்யாத, நீ அவங்களுக்கு உதவி பண்ணாத, ஒடுக்காம இரு. புரியுதா? உன்னால முடிஞ்சா அவங்களுக்கு என்ன செய்ய, உதவி செய்ய முடியலையா கம்முன்னு இப்படி திரும்பின்னு போயிடு, இப்படி மூஞ்சி திருப்பின்னு போயிடு. அவங்கள கண்டுக்கணும் காணாதபடி போயிரு, பரவாயில்ல, ஆனா அவங்கள ஒடுக்காத. அடுத்து, உங்கள் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் உள்ளத்துல கூட நினைக்காத, பொறாமப்படாத. ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிச்சா நல்லா கிட்டோன்னு சொல்லு, அவங்க நல்லா கிட்டோன்னு சொல்லு, பொறாம கொள்ளாத. உன் சகோதரனுக்கு விரோதமாக தீங்கு அப்படி நினைக்காம இருந்தா என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மாத்திரம். எப்படி இருந்தா விதவையை, திக்கற்ற பிள்ளையை, அனாதைகளை, பரதேசிகளை ஒடுக்காம, சகோதரனுக்கு விரோதமா தீமை செய்யாம இருந்தா விதைப்பு
சமாதானமா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன்னு கர்த்தர் சொல்றார். சரி, அடுத்த கேள்வி வருது. என்னய்யா, வருஷத்தின் கடைசியில உபாச கூட்டம் சொல்லிட்டு இப்ப இதை சொல்லுகிறீரே? ஆமா, அடுத்த காரணத்தோட தான் சொல்றேன். 2026ல உன் விதைப்பு எப்படி இருக்கணும்? சமாதானமாக்கணும். உன் திராட்சை செடி என்ன பண்ணணும்? தன் கனியை கொடுக்கணும், பூமி தன் பலனை கொடுக்கணும், வானம் தன் பனிய தரணும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் உன்னுடைய சந்ததி இதையெல்லாம் சுதந்தரிக்கணும்னா நீ கர்த்தர் பக்கம் திரும்பு. புரிஞ்சுச்சு? அதான் பாயிண்ட். நீ கர்த்தர் பக்கம் திரும்பினா ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்? நீ உன் சகோதரனுக்கு தயை செய்வாய், தீங்கு நினைக்க மாட்ட, இரக்கம் செய்வ, விதவை, திக்கற்றவர்கள், அனாதைகள், பரதேசிகளுக்கு உதவி செய்வ, உன் சகோதரனுக்கு விரோதமா தீங்கு நினைக்க மாட்ட. நான் இத பாக்குவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன் விதைப்பு சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது விதைப்பு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். அடுத்து, திராட்சை செடி பலன் கொடுக்கும், ஒலிவ தோப்பு பலன் கொடுக்கும், அத்தி மரம் பழத்தை கொடுக்கும், சீசன் தவறாம, காலங்கள் தவறாமல் கோதுமையும் வார்கோதுமையும் அறுவடை நடந்து கொண்டே இருக்கும். உன் வீட்டுல தானிய குறைச்சல் ஏற்படாது, எண்ணெய் குறையாது, திராட்சை ரசம் குறையாது, மாப்பெசுற தொட்டி காஞ்சி போகாது, எண்ணெய் குடம் வற்றி போகாது. ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் பக்கம் உன் முகத்தை திருப்பு. சிம்பிள். ஏன்னா நீ எல்லார் பக்கமும் மூஞ்ச திருப்புற, ஆண்டவரை மட்டும் விட்டுற. இதுதான் இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை. ஏன்னா நேற்று காலையில எனக்கு ஒரு துக்கமானனா எனக்கு விசனத்தை ஏற்படுத்துகிற ஒரு இமெயில் அகாப்பே சர்ச்சில் இருந்து வந்துருச்சு. 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம ஊழியத்தை அவங்களோட சேர்ந்து செஞ்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 25 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே நாள் திடீர்னு நேற்று இமெயில் அனுப்பிட்டாங்க. என்னன்னு, நாங்க எங்க மிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ரீவொர்க் பண்ண போறோம். எனிதிங் மே ஹேப்பன். எனிதிங் மே ஹேப்பன். உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியா நான் இமெயில் அனுப்புவேன். ஜனவரி முதல் வாரத்துலன்னு கிறிஸ், அவர் தான் இப்போ மிஷன்ஸ் கோஆர்டினேட்டர், பாஸ்டர் கிறிஸ் மெயில் அனுப்பிச்சிட்டார். படிச்சது எனக்கு ரொம்ப வசனமா போச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மெயில ரஷ்டியாவே அனுப்பினார் 22 வருஷத்துக்கு முன்னால. அப்ப ஏற்பட்ட என்னன்னு எங்களுக்கு தெரியும். பல மாதங்கள் எனக்கு பாஸ்டர் டாமினிக்கு சம்பளம் இல்லை, கூட இருந்தவங்களுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து சம்பளம் இல்லாமல் ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த நாட்கள் சபை கூட நான் அறிவிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் வழி நடத்தினார். ஆனா அற்புதம் என்னன்னா, அந்த நாட்கள் முடிந்த பிறகு ஒரு நாள் ரஷ்டியா ஒரு 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 5 மடங்கு அதிகமா பணத்தை அனுப்பிட்டு, எத்தனை மாசம் நீங்க சம்பளம் எடுக்கலையோ அந்த சம்பளத்தெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்கன்னு அனுப்பிட்டாரு. ரைட்டா? அத்தையும் சொல்லிடணும், போய் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், சம்பளமே இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. 5 மாசம் ஒன்னா சேர்ந்து வந்த பிறகு சொல்லணும். 5 மாசம் சம்பளம் இல்லாத என்ன, 5வது மாசம் எல்லாம் ஒன்னா வந்துச்சுன்னு சொல்லணும். அங்க டக்குன்னு மூடி மறைச்சிடக்கூடாது, பொய்க்காரன் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு லெட்டர் நேற்று ஃபுல்லா எனக்கு ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா ரொம்ப ஜபர்தஸ்தா பிரசங்கம் பண்ணிட்டேன். என்னன்னு, உங்கள் தேவை என்ன என்று உங்கள், போன வாரம் தானே மறந்துட்டீங்களா? உங்கள் தேவை என்ன என்று உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவைகளை குறித்து என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. எந்த வசனத்தை கொண்டு பேசணும் அதே வசனத்துல வந்துச்சு நம்மளுக்கு ரிவர்ஸ். அப்புறம் இது என்ன சொல்றது, கலக்கம் தானே இது. எப்படி
நெக்ஸ்ட் எப்படி பைபிள் ஸ்கூல் ஊழியங்களை எப்படி நடத்துறது, பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் எப்படி நடத்துறது. ஆனா கடைசியில கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, மூஞ்சி எங்கெல்லாம் திருப்பி இந்த மகனே மரியாதையா யார்கிட்ட திருப்ப, என்கிட்ட திருப்பி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். அதைத்தான் இந்த காலவெளியில உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். உங்க பிரச்சனை எதனா இருக்கட்டும், வியாதி பலவீனமா இருக்கட்டும், வீடு இல்லாத வாசல் இல்லாத சூழ்நிலையா இருக்கட்டும், வறுமை கடன் பிரச்சனையா இருக்கட்டும், சமாதானம் இல்லாத நிலைமையாகட்டும், எதனாகட்டும், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் பக்கமாய் என்னிடமாய் திரும்புங்கள், நான் உங்களிடமாய். அவர் திரும்பினா என்ன நடக்கும்னா, உன் சூழ்நிலை இமை பொழுது மறைந்து விடும். ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் வில் பி கான். இதுதான் முதல் ஸ்டெப். இன்னும் அதிகமாய் இன்று மாலை தியானிக்க போறோம். அவர் முகத்தை தேடினால் இன்னும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்று மாலை பார்க்க போறோம். ஆகவே இந்த உபவாச நாட்கள் நமக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். வருஷத்தின் முடிவுல அன்றைய சமூகத்துல ஒரு தீர்மானத்தோடு நாம நம்பிக்கையோடு புது வருஷத்துல கால் வைக்க இந்த உபவாச நாட்கள் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.